பூம் நண்பர்களே, நம்மள பல பேர் வந்துட்டு இந்த ஸ்டாண்டப் காமெடியை பார்த்துருப்போம்னு நம்புறேன். இன்கேஸ் நீங்க வர பாக்காட்டி இவர் பேர் தான் ஏண்டா பார்த்தா கோயில் என்ன பேட் வேர்ட் என்னடா டப்புனு கெட்ட வார்த்தையில வர திட்டுற அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஆனா அவரோட அக்கௌண்ட் பேர் தான். என்னடா அக்கௌண்ட் பேரே கோளாரா இருக்கு, ஆள் ரொம்ப கோளாறான ஆளோ. யார் அது சார்? கோளாறு கிளவி சார். கோளாறு கொஞ்சம் கோளாறான ஆளு தாங்க. இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். யூஸ்வலான ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களோ ஏதோ ஒன்று சொல்லி வந்து சிரிக்க வைப்பாங்க. அதான ரெகுலர் ஃபார்மேட். பட் இவரோட ஃபார்மேட் கொஞ்சம் வேற. இவரோட ஸ்டாண்டப் காமெடிக்கு நீங்க காசு கொடுத்து போனீங்கன்னா உங்களை எல்லாம் உட்கார வச்சு உங்களையே கலாய்ப்பாருங்க. சும்மா இல்ல இந்த மாதிரி ஒரு மெயின் கேள்வி நான் கேட்கணும்னு இருந்தேன். நீங்களும் உட்காந்துக்கோங்க. உங்க படம் எல்லாம் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். மகனை பெண்ட காட்டிடுவோம். அன்னைக்கு பிட்ல பாத்துட்டு நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற என்ன சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா. ரீசெண்ட் டைம்ஸ்ல இவருக்கு கொஞ்சம் ஹேட் அதிகமாச்சுங்க. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது. பட் ஆனால் கொஞ்சம் லேட்டா வருது. இவருக்கு ஹேட் அதிகமாகறதுனால இவரை பத்தி கொஞ்சம் பேசலாம். நானே அவருக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தேன். அந்த மெசேஜை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்டெக்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கான்டெக்ட் கொடுக்குறேன். ஜெஸ்ஸியான்னு ஒரு அக்கா வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறாங்க. ரீசெண்டா ட்ரெண்டான அந்த 370 rupees பிரியாணி அடிக்கிறீங்களே, அதே மாதிரி தமிழ்ல இருக்கிற இந்த ஸ்டாண்டப் காமெடியன் அடிக்கன்ட்டு இவரை மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு நம்ம பண்டேங்க் என்ன பண்றாருன்னா இந்த பொண்ணுக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்னன்னு பாருங்க. ரீசெண்ட் வீடியோல ஒரு தமிழ் ஃபேமஸ் ஸ்டாண்டப் காமெடியனை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவர் வந்து இந்த மாதிரி அபியூசிவா பேசுறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம், ஒரு ஃபேமஸ் சிங்கர், கோயம்புத்தூர் நிறைய விஷயத்தை பத்தி தப்பா பேசி அவர் வீடியோ போட்டிருக்காரு. அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காலையில எனக்கு ஒரு டிஎம் வருது. அவரே டிஎம் பண்ணிருப்பாரு போல, நான் பாக்கல. என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி அவளை வந்து வீடியோ வந்து டெலிட் பண்ணணும், அவ வந்து அப்பாலஜிஸ் வீடியோ வந்து நான் போடணுமாமா. அப்படி போடலன்னா வந்து அவர் வந்து நான் கம்பெனில ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கம்பெனி வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாராமா. இவர் எப்படி கம்பெனில இருந்து தூக்குவார்னு தெரியல. ஆர்கனைசேஷன் பேரோ எதுவுமே நான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். அப்போ உள்ள போய் ஸ்டாக் பண்ணி இவ்வளவு விஷயம் பண்ணி அவர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. லிட்டரலா கால்ல இருந்து த்ரெட்டன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னா தெரியும், சில பேர் அபியூசிவா பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து நான் வந்து லைக் பண்றது, இந்த ஸ்மைல் எமோஜி போடுறது அது மாதிரி பண்ணிருக்கேன். அதே மாதிரி லைக் பண்றது உங்களுக்கு அவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா இருக்குன்னா எப்படி ப்ரோ நீங்க உங்க ஆடியன்ஸ் வந்து இப்படி பேசுவீங்கன்னு கேட்டதுக்கு, என் ஆடியன்ஸ் ஏன் ஷோ என்ன வேணா பேசுவேன்னு கேக்குறாரு. அதாவது அவர் வந்து அவரோட ஆடியன்ஸ் அபியூஸ் பண்றதை வந்து ஜோக்கா எப்படி எடுத்துக்க முடியும். இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டதுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு பர்சனலே ஒரு மெசேஜ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி இந்த வீடியோவை தூக்கி இல்லாட்டி உன்னோட ஆர்கனைசேஷன் இல்லாட்டி நீ ஒர்க் பண்ற கம்பெனிக்கு நான் வந்து மெயில் போட்டு உன்னோட வேலையை தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்காரு. அதுவும் இல்லாம அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு மெயிலும் போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் எப்படி வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா வேலைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய கிரியேட்டர் இந்த மாதிரி அவர் அபியூசிவா பேசியே போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் கேட்காதவர் எனக்கே கேட்கறான்னு தெரியல. கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்து பீயிங் எ விமன் நீங்க எப்படி இப்படி பேசுவீங்கன்னு கேட்கறாரு. நான் அதுமே ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன். பீயிங் எ விமன் நீங்க எப்படி இப்படி பேசுவீங்கன்னா எனக்கு புரியல ப்ரோ. இதுல எப்படி விமன் மென்னு வரும்னு எனக்கு தெரியல. என்ன மைண்ட் செட்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நடக்கும் போது இவருக்கு கொஞ்சம் ஹேட் அதிகமாகுது. யூசுவலா இவரே அவரோட ஆடியன்ஸ் வந்து கெட்ட வார்த்தை போட்டு தான் திட்டுவாரு. உங்க படம் எல்லாம் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. இன் ரிட்டர்ன் இப்ப பாத்தீங்கன்னா அவரோட ஆடியன்ஸ் எல்லாம் இவரை வந்து திரும்ப கெட்ட வார்த்தை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமா நம்ம பண்டேங்க் அவர்கள் வந்துட்டு ஒரு ரிப்ளை வீடியோ போடுறாரு. வணக்கம் மக்களே, உங்களுக்கு வந்துட்டு என்னை சுத்தி இருக்கிற இப்போ ஹேட் வீடியோஸ் எல்லாம் நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தாராளமாக நீங்க இன்னும் நிறைய போடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு அன்எடிட்டட் ஷோவோட வீடியோஸ் ஏதாவது வேணும், அந்த ஸ்னிப்பர்ஸ் இனிமே பெட்டரா உங்களுக்கு எடிட் பண்றதுக்கு வேற வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் அந்த வீடியோஸ் நானே உங்களுக்கு வந்து பர்சனலா அனுப்புறேன். என்னோட ஹேட்டர்ஸ் ஆகிய நீங்க எனக்காக இவ்வளவு வேலை பார்க்கும்போது நான் வேணாம் நான் சொல்ல போறேன். சரி, இவரே அவரோட வீடியோல சொல்றாரு, உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா என்கிட்ட கேளுங்க, பர்சனலா கேளுங்க, நானே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்றாரு. அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ணேன்னா பர்சனலா அவருக்கே மெசேஜ் பண்ணேன். கலாய்கருக்கு நானே வீடியோ அனுப்பிச்சு விடுறேன், தாராளமா போடுங்கன்னாரு. சரி இது எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு நான் மெசேஜ் போடுறேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. இந்த வீடியோ வந்துச்சு, ஹாய் ப்ரோ, உங்க ஷோவோட அன்எடிட்டட் வீடியோஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். கூட ஒரு ஸ்மைலியோட. இந்த ஸ்மைலியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சர்க்காசம் நிறைஞ்ச ஸ்மைலி. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே மெசேஜ் பண்ணாரு. ஷோர் ப்ரோ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, பண்ணாததையா பண்ண போறீங்க அப்படின்னாரு. அனுப்புங்க, ஃபன்னா ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து திரும்ப ஒரு ஸ்மைலியோட மெசேஜை போடுறேன். என்னையா இதெல்லாம்ட்டு திரும்ப கேட்டாரு. சரி, இந்த டைம் அனுப்பும் போது நீங்க வந்து உங்க ஆடியன்ஸ் கூட பேசுறத மட்டும் எனக்கு அனுப்பிச்சுடாதீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் பார்த்தேன் அவரோட வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வந்துட்டு ஆக்சுவல் ஸ்டாண்டப் காமெடியில் எப்படி அவங்க உட்காந்து வேற ஏதாச்சும் ஒன்று சொல்லி நம்ம சிரிக்க வைப்பாங்க. உண்மையா சொல்றேன், ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிற மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயம் தான். பட் ஆனா இவரோட ஷோஸ் நான் பார்த்த வரைக்கும் எதுலையுமே ஆக்சுவல் இந்த ஸ்டாண்டப் காமெடியில் ஏதோ ஒரு கதையை சொல்லி சிரிக்க வைக்கலாம் அதை நான் எதுவுமே பார்க்கல. அவரோட ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஏதோ ஒரு கதையை கலந்து அதை வச்சு அவங்களை கலாய்ச்சி இதைதான் பண்ணிருக்காரு. அதுவும் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிறப்பா எனக்கு ஃபீல் ஆகல. அதனால நான் வந்து மென்ஷன் பண்ணேன், அனுப்பும் போது கொஞ்சம் ஸ்டாண்டப் காமெடி வீடியோவா அனுப்புங்க, நாட் தி யூஷுவல் கிரவுட் ஒர்க் ஒன்ஸ். கூட வெயிட்டிங்னு போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. யூ மென்ட் ரிட்டன் ஜோக்ஸ், ஐ கேட் கீப் தட் ஃபார் பீப்புள் ஹூ பே ஃபார் மை ஷோ
ப்ரோ யூ ஷுட் ஆல்சோ விட்னஸ் தட் இஃப் யூ கம். இதுக்கு இவரோட ஷோக்கு நானே காசு கொடுத்து போய் நானே அசிங்கப்படுறக்கா? ஏன்னா அவரோட ஆடியன்ஸா போனா அசிங்கப்படுறக்கெல்லாம் ரெடியா இருந்து தான் போகணும். அவரே சொல்றாரு என்னோட ஆடியன்ஸ் நான் அபியூஸ் பண்ணுவேன்ட்டு. நான் வந்து காசு கொடுத்து போய் அசிங்கப்படணும். நான் போக மாட்டேன். நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அடாடா guess I won't be able to see those gems. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து அந்த மாதிரி ஜோக்ஸே போட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப்ல நான் அதை பார்க்கல. கேட் கீப்பிங் போய் சொல்றாரோ ஒரு சோகமான இமோஜியோட இந்த மெசேஜை போட்டுருந்தேன். அதுக்கு இவர் உடனே வந்துட்டு இட்ஸ் ஆல்ரைட் ப்ரோ யூல் பி ஏபிள் டு அஃபோர்ட் யுவர் டைம் லேட்டர் அப்படின்னா டைம் இருந்தாலும் போக மாட்டாது வேற விஷயம். ஆனால் திரும்ப நான் மெசேஜ் போட்டேன் அவர்கிட்ட. சரி மறக்காம அன்எடிட்டட் வீடியோஸை அனுப்பிச்சு விட்ருங்க வெயிட்டிங் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சு விட்டுருந்தேன். சரி மனுஷன் அனுப்புவாருன்னு நானும் வெயிட் பண்றேன் அனுப்பவே இல்லைங்க இவரு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அனுப்புவாரு அடுத்த நாள் அனுப்புவாருன்னு 2-3 நாளா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அனுப்பிச்சு விட்டாருன்னா அதை பார்க்கலான்ட்டு அனுப்பவே இல்லைங்க. அதுக்கு பதிலாக அவர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வேற ஒன்று இதை பத்தி போட்டிருக்காரு. I am open to criticism all the time, but I am never okay with abuse. என்னங்க இதெல்லாம் நம்ம பேசலாமா? உங்க ஆடியன்ஸ் நீங்களே அபியூஸ் பண்ணுவீங்களாமா? ஆனா உங்க ஆடியன்ஸ் வந்து அபியூஸ் பண்ணும்போது எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் என்னங்க? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். அநியாயமா இருக்கு. இப்ப கூட கமெண்ட்ஸ்ல வந்துட்டு அவ்வளவு கிரியேட்டிவா பேசியிருக்காங்க. haters gonna hate and I am one of them. Ignore the positive comments. Don't worry bro, நாங்க உங்க கூட இல்ல. சரி இவனை மன்னிச்சு விடாதீங்கடா. Comments have been popping up on my feed and a few messages to my DMs as well. So I am forced to do something which I never wanted to do in the first place. But here goes. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது ஒரு ஹேட் churning experiment directed towards me by a creator so that they can gain a clout. And that does not stop there. This creator endorsed abusive comments and encouraged hate towards me by adding more fuel to the fire. There is always two sides to a story and I am not asking you to listen to mine. ரைட் ஆலம் ப்ரோ. அவரே அவரோட ஸ்டோரியை கேட்க வேணாம்னு சொல்லிட்டாரு. நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போலாம். இது நம்ம இதுக்கு பார்த்து இப்போ என்ன சொல்றாங்க? நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க என்னோட ஒர்க்கை பத்தியோ இல்ல என்னை பத்தியோ வைக்கிற கிரிட்டிசிசம்க்கு நான் என்னைக்குமே ஓப்பனா தான் இருந்திருக்கேன். ஆனா I will never stand down when an abuse is targeted towards me, my work or my audience. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஆடியன்ஸ் அபியூஸ் பண்றதே இவர் தான். இவர் வந்துட்டு ஆடியன்ஸை வந்து அபியூஸ் பண்ணா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்னங்க இது பெரிய ஜோக்கால இருக்கு. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? ஸ்டாப் ஃபாலோயிங் ஃபார் ஃபேக் நரேட்டிவ்ஸ். ஃபேக் நரேட்டிவ்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இவரோட ஸ்டாண்ட் அப் காமெடிஸ் அதை வந்து பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியாக சிரிப்பேன். ஒரு சின்ன மொக்க ஜோக்கில் கூட நான் ஜாலியாக நான் சிரிக்கிற கேரக்டர் தான். ஆனால் இவர் போடுற ஜோக்குக்கு என்னால் சிரிக்க முடியலை. நல்ல ஸ்கூல் அதுக்கப்புறம் ஒரே தேவையா இருக்காங்க. நெக்கு சிரிப்பே வரல. சில வீடியோஸ் எல்லாம் வந்து 1 hour வீடியோஸ் எல்லாம் உட்காந்து பார்த்தேன். எனக்கு வர மாட்டேங்குதுங்க. சிரிப்பு வர்றது கஷ்டமா இருக்கு. என்ன ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம். போதுமா? அதாவது நான் இப்போ உங்ககிட்ட சிரிச்சு பேசுறேன். அதை இருக்கு. என்னத்தான எல்லாடி நான் தானே வாங்குறேன். வாங்க வேண்டியதுதான். இவருக்கு பேச அதாவது ஐ மீன் கரெக்ட் பாக்குறாரு. இன்கேஸ் சொல்ல மாட்டேன் பர்சனல் அப்படின்னாங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் ட்ரை பண்ணாம போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரேன். போயிரு இரிட்டேட் பண்ணாத. ஓ ஆமா பெங்களூர். ஓகே கோயம்புத்தூர்லயா? நீங்க பாய் தானே ப்ரோ. ஜோக் இல்ல இல்லையா? பாலிமர் நியூஸ்ல அவங்க போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்ன நீங்க டிவிக்கேவா கோபால்? நான்லாம் காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேரை கொன்னவெல்லாம் தம்பி
காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. விஜய் தான் 41 பேர்த்த கொண்டிருக்காங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லாம் இவர் பேசுறாரு. பட் ஆனால் அது எதுவுமே வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்படல. அதுவும் 41 பேர் இறந்ததை வச்சு ஜோக் போறதெல்லாம் எவ்வளவு இன்சென்சிட்டிவான விஷயம்னு இவருக்கு புரியுதானே தெரியல. நிகழ்ச்சியில் பேசிய ஃபயாஸ் ஹுசைன் காமெடியாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு பெரியாரின் திருமணத்தை இழிவுபடுத்தி பேசியிருந்தது பலரையும் முகம் சுழிக்க வைத்தது. பேசிக்கலி அவர் வந்து பெரியாரையும் வந்து அசிங்கப்படுத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா அதுக்கு பேக்லாஷ் வந்ததுன்னா பம்பிட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து இதெல்லாம் நான் பண்ணதுக்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு ஐ ஹவ் கமிட்டட் a grave mistake ன்னு. I shouldn't have done it. I am really sorry for posting that joke online and நான் இந்த மாதிரி திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே 41 பேர் இறந்ததை வச்சு திரும்ப அதை வச்சு ஜோக்ஸ் எல்லாம் போட்டுருக்காரு. 41 பேர் செத்துட்டாங்களா? ஆர்சிபில 11 பேர் தானே அப்படின்னு. ஜோக்கா இதெல்லாம் ஜோக் பண்ற விஷயமா எனக்கு புரியல. இதுக்கு இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியில் இருக்கிற ஆடியன்ஸும் வந்து கிளாப் தட்டுறானுங்க. ஒரு வகையில் இவரோட ஷோக்கு போற ஆடியன்ஸ் மேலே எனக்கு வந்து வெறுப்பு வருங்க. யாரா நீங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அங்க போய் அவன் அபியூஸ் பண்றதுக்கு வந்து சிரிச்சு கை தட்டிட்டு இருக்கீங்க, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவர் பெரியாரை வச்சு என்ன ஜோக் பண்றாரு தெரியுமா? யாரோ ஒருத்தங்க அவங்களோட ஆடியன்ஸ்ல வந்து நீங்க எங்க வந்து உங்க ஒய்ஃபை மீட் பண்ணீங்கன்னா பெரியார் மேட்ரிமோனியில நான் மீட் பண்ணேன் அப்படின்னு. இப்படி ஒரு மேட்ரிமோனி இருக்கிறதே எனக்கு தெரியாது. பட் ஆனா அந்த ஒரு மேட்ரிமோனியில தான் மீட் பண்ணுங்கிறாங்க. அதுக்கு இவரோட என்ன சார் சொந்த பிள்ளையவா கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜோக் போட்டுருக்காருங்க. சொந்த பிள்ளையா கல்யாணம் பண்ணிக்க. இதுதான் அவர் வந்து பெரியார ஜோக் பண்ணது. சரி இதெல்லாம் விடுங்க நண்பர்களே. நான் இவரோட வீடியோவை பார்த்து சிரிக்க ட்ரை பண்ணுங்க. என்னால முடியல. ஈஸியா சிரிக்கிற ஆள் நானே சிரிக்க முடியல. அதனால அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் இவரோட வீடியோஸை பார்த்து சிரிக்க ட்ரை பண்ணலாம். சிரிப்பு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி இவரால் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண முடியுதா அது எனக்கு தெரியல. ஒரு வீடியோவை ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி நான் பார்க்கல. ஆடியன்ஸ் கூட அந்த க்ரௌட் ஒர்க் தான் அவர் மோஸ்ட்லி பண்றாரு. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த காசிப் எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே. ப்ளீஸ் ப்ளீஸ் பா, நான் பணம் தரேன்பா, நானே ப்ளீஸ் பா, காதலியா சொல்லிட்டு போவா. என்ன ப்ரோ, என்ன கதை சொல்லுங்க. ரூமர் வேலை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோம். அதை வச்சுதான் அவரோட கண்டென்ட்டே போயிட்டு இருக்கு. அதனாலதான் மேடம் நீங்க உங்க ஸ்கூலை பத்தி நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, அது தப்பு. இல்ல 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 அது சரி. நீங்க இது ஏன் எல்லாரும் பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றீங்க? நான் இருந்த வரைக்கும் அது நல்ல ஸ்கூல், அதுக்கப்புறம் ஒரே தேவையா இருக்காளுங்க. இதெல்லாம் அபியூஸ் இல்ல. இது ரொம்ப நேரம்லாம் பார்க்க முடியாது. ஓகே, ஒரு 1/2 hour சேலஞ்ச் வச்சுக்கலாம். 1/2 hour இவரோட வீடியோஸ் நான் பார்க்குறேன். இன்கேஸ் நடுவில் நான் சிரிச்சிட்டேன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வாங்க, 1/2 hour டைமர் ஆரம்பிச்சுட்டேன், பார்ப்போம். அந்த பொண்ணு ஓன்ட்ட காண்டசென்டிங்கா பேசினா பரவாயில்ல, அந்த பொண்ணு ஏன்ட்டே காண்டசென்டிங்கா தான் பேசுது. நீங்க ஒரு ஆளு அந்த ஷோக்கு வேற கூட்டு வந்துட்டு கோல்டு டிக்கெட் 1000 ரூபாய் கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். பார்த்தா ஏன்ட்டே அவன் பிடிக்கிட்டு இருக்கான் வாயா. உண்மையெல்லாம் பேசுற அப்படி. These people அவ்வளவுதான். எவ்வளவு வருஷம் காலேஜ் உங்களுக்கு? 5 வருஷம் கழிச்சு வந்து இதே சொல்லு, நான் அப்ப முடிக்கிறேன். என்ன ஃபைன்மா? ஆமா, இந்த முதல் வருஷத்துல மை காட் ஓவர் ஆக்டிங் பண்ற. என்னடா அப்படிங்கிறது அந்த இருக்கானே. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. என்ன ஜோக்கு இவ்வளோ ரசிச்சு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு புரியலைங்க. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? அதாவது சும்மா வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொன்னாவே ஓ அப்படிங்கிறானுங்க. அது தெரியல. அரசியல்ல கொஞ்சம் ஏதாவது ஈடுபாடு இருக்கா? ஏதாவது அரசியல்னா ஆக்சுவலி என் லைஃப்ல கேட்ட ஒன் ஆஃப் தி பேட் ஜோக்ஸ்ல இது ஒன்று சார். நான் சொன்னேன்ல, he is a TVK hater. எங்க அண்ணன் டிவிகேல இது ஆடுறான் கோமுட்டி மாதிரி இருக்கேன். அதுக்கே மூஞ்சி இப்படி போகுது. எனக்கு தெரியல மேடம். மை ஃபேஸ் ஹஸ் a subtitles whenever someone talks about TVK. ஓகே, நான் சொன்னேன்ல. நான் போடுவேன் மேடம். ஐயோ சாமி, வேற இவரு அபியூஸை பத்தி பேசுற அப்படி. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 28. ஓகே, அவங்களுக்கு 42. அட கன்றாவியே. 42 வயசு எங்க இருக்கு, 28 எங்க இருக்கு? 14 வருஷம் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு 42. புருஷன் செத்துட்டான் இல்ல இருக்காரா? ஒரு அப்ராட்ல. யாரா நீங்க? புருஷனை வச்சுட்டு அந்த அம்மா இவன் கூட ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு வந்து பாத்துட்டு இருக்கா வேற ஒருத்தரோட. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. சுகர் மாமி அப்படி இல்ல, அஃபேர் கரெக்ட்டா? இல்ல அப்படி இல்ல. இந்த வே ஆஃப் லைஃப் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க அப்படி என்னங்க வே ஆஃப் லைஃப்? ஜஸ்ட் கோ வித் தம்.
ஏங்க இப்போ நான் இவரோட ஷோக்கு வர ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. ஜட்ஜ் பண்ணணும்னு இன்டென்ஷன் இல்லை, சில கதைகள் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு அம்மா வந்துட்டு அப்ராட்ல ஹஸ்பண்டை வச்சுட்டு இந்த 22 வயசு பையனோட வந்துட்டு ஸ்டாண்டப் காமெடிக்கு இவனோட வந்திருக்காங்க. அஃபேர் வச்சுட்டு வரதெல்லாம் வந்துட்டு பப்ளிக்காவும் சொல்றாங்க. யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு சிரிக்காதீங்களா, இதுக்கெல்லாம் அசிங்கப்படுத்தணும்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ இதெல்லாம் சரிப்பட்டு வரல. இருக்கிறதுல பாப்புலரான வீடியோஸ் ஏதாச்சும் பார்ப்போம். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. 3 years ஒருத்தன் ட்ரை பண்ணிருக்கான். மேடம் இஸ் நாட் சீயிங் ஹிஸ் மூவ்ஸ். சார் உங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லையா? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல. I guess you guys are going to end up together. No. வெயிட் பண்ணி சொன்னா பாத்தியா? No. ஆல்ரெடி 12 நிமிஷம் ஆச்சு, இன்னும் சிரிக்கல. சரி பார்ப்போம். டைம் வச்சுட்டேன். நெக்கு சிரிப்பே வரல. ஒரு பாலைபாபு மூவி அந்த மாதிரி ஒரு படம் வரும் பார்த்தா. யார் ஓ பாலையா படத்தை பத்தி பேசுறாங்கண்ணே. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே. ஒன் பாலையா மூவி மாதிரி தமிழ் படம் வருமான்னு கேட்டியா இப்போ நீ? பாலைபாபு பாத்தீங்க? பாலைபாபு நான் டாக்கு மகாராஜ் பார்த்தேன். சம மூவி நான் பார்த்தேன். ஓகே, நல்ல படம் தான், ஒத்துக்கிறேனே. நான் ஒத்துக்கிறேன், டாகு மகாராஜ் ஓரளவுக்கு நல்ல படம் தான். என்ன குட்டியை தட்டுறாரு அவர் வயசுக்கு, அதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு பொண்ணு சீரியஸா பாலையா படத்த அளவுக்கு தமிழ் படம்லாம் வருமானு பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் பாலையாலாம் பிடிக்கும். பட் பாலையா இஸ் ஃபார் ஃபன்ங்க. ஒரு படத்தை வந்து தமிழ் படத்தோட கம்பேர் பண்ணுறது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க என்ன மேடம் பண்றீங்க? காலேஜ். ஓகே, என்ன காலேஜ்? ஓ சாரி மேடம். சார் யார் ஃப்ரம் சென்னை. கம் ஹியர். ஓகே. From your relationship. என்னையா பாதி பேர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. சரி சொல்லு, உனக்கு ஆள் இருக்கா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உனக்கெல்லாம் ஒரு புண்ணு நடக்காது. இன்னைக்கு சொல்றேன். இப்போ எவ்வளவு நாளா நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க? It is an age gap relationship. How old are you? 20? வாட் a woman. இவங்களுக்கு வயசே ஆகல. என்ன இவன் ஷோக்கு வரவங்க எல்லாருமே சுகர் மாமிஸோடய வராங்க. 40 வயசு லேடியோட 20 வயசு பசங்க இருக்காங்க. இதுதான் வந்து ஸ்டாண்டர்டா இருக்க மாட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 40. நான் வந்து ரேண்டமா சொன்னேங்க, அதே தான் திரும்ப நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 42 வயசு 28 பையன். இது 22 40 20 வயசு டிஃபரன்ஸ்ல தான் எல்லாம் டேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷோக்கு வரவங்கலாம். உனக்கு என்ன வயசு? 25. எனக்கு 21 தான். ஒரு முத்தம் கொடுக்கவா? ஒரு ஹக் பண்ணி கிஸ் கொடு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? உங்களுக்கு காமெடி ஒரு கேடு. எல்லாம் கிளம்பி வெளியே போ. எல்லாம் உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? என்ன பார்க்க வந்திருக்க? அவன் ஆன்ட்டியோட இருக்கான்டா. அவங்க சஜஸ்ட் பண்ணாங்களையா இதுக்கு போங்கன்னு? ஏன் அவங்க வரல? அவங்களோட பொண்ணுக்கும் இவனும் ஒரே வயசு தான். என்னமா போங்கப்பா, எனக்கு தெரியலப்பா. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. 40 வயசுல குழந்தை இருக்காதா? இவனே தான் அந்த குழந்தை. பிரசவத்துல குழந்தை வருது சார், அந்த குழந்தையே நீங்க தான் சார். என்னங்க நடக்குது? இவர் ஸ்டாண்டப் காமெடியில வரவன் எல்லாருமே இப்படிதான் இருப்பானான் இருக்கு. நான் போறேன், எனக்கு வேணாம். நீங்க கல்யாணம் ஆச்சு? இல்ல, we are hooking up. We have just started. இல்ல எனக்கு கேட்டுச்சு, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் உடனே. இல்ல just started. Actually சொல்லாமன்னு தெரியல. He is my student. என்ன எழவி அது? என்னடா நடக்குது எனக்கு புரியல. இந்த ஷோக்கு வர எல்லா பெண்களும் வந்துட்டு சின்ன பசங்களை தான் லவ் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணுவீங்க. அக்காவெல்லாம் பிடிக்கல, பட் அக்காவை பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட் வந்து லவ் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல, இல்லீகல்ல. எனக்கு தெரியல. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. somebody confirm in comment. ஜோக்க நான் 2-3 வாட்டி போட்டிருக்கேன், ஆனா இப்பதான் ஃபிட் ஆகும். அதாவது நான் நெட் போட்டு தேடி பாக்குறத ஒருத்தர் நேர்ல பண்றாங்கற போது சந்தோஷமா இருக்குங்கய்யா. இத சூப்பர்னு சொல்றோம். ஒரு என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க மேடம்? இன்டர் கோர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவரோட ஆடியன்ஸ்க்கு ஹியூமர் சென்ஸ் பெட்டரா இருக்கு. அந்த ஜோக்ல போக வேணாம், நம்ம லெஜிட்டா கதைகளை கேட்போம். So I am assistant professor in chemistry. ஐயா நல்லா படிச்சிருக்கானே மேடம். கெமிஸ்ட்ரி எங்க? ஓ வேணாம், இது இப்படியே இருக்கலாம். அப்பதான் எல்லா காலேஜ்லயும் இப்படி ஒருத்தர் இருக்காங்கன்னு அவங்க அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஆனா எனக்கு மட்டும் தனியா சொல்லுங்க இந்த காலேஜ் எங்கன்னு, நான் வரேன்.
எனக்கு பயாலஜி கத்துக்கணும் மேடம். ஐயோ என்னால முடியல. உங்களுக்கு எல்லாம் என்ன வயசாகுது? 26. உங்களுக்கு சார்? 22. சுகர் மாமியா மேடம் நீங்க? உங்களுக்கு திரும்ப ஒரு சுகர் மாமி. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்ட்? நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸோட ஃப்ரெண்ட். மேடம் நீங்க சிங்கிளா மேடம்? ஏன் மேடம் சிங்கிளா இருக்கீங்க? உங்க அப்பா எந்த ஊர்? நீங்க கோயம்புத்தூரா? எனக்கு தெரியாதா? இப்போ நான் செருப்பால அடி வாங்கின இந்த வீடியோ போட்டு அந்த எண்ணத்துல நீங்க கோயம்புத்தூரே கிடையாது, அப்படித்தானே? கோயம்புத்தூரா மேடம்? என்ன மேடம் நம்ம ஆளுங்களா இருந்துட்டு ஆளுங்கிட்டு இப்போ வேலை கிடைக்கலன்னா வேலை இல்லைன்னு சொல்லிடலாம்ல. வில் கெட் பேக் டு யூ. ஏன் மேடம் சொல்றீங்க? மேடம் உங்ககிட்ட நான் ஓப்பனா சொல்லிடுறேன், எங்கள்ல நிறைய பேருக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ற தகுதி வந்துருச்சு மேடம். நோன்னு சொல்லிட்டா சரிடி வா போலாம் அப்படின்னு நான் கிளம்பி வந்துருவேன். என்ன நான் கிளம்பிடுவேன். ஓ half an hour ஆயிடுச்சா? போடா முடிச்சிடா சாமி. நண்பர்களே 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஆயிருந்தாலும் வந்துட்டு இதே ரியாக்ஷன் தான் ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் வீடியோஸ் பார்த்தது மூலியமா ஒன்றுக்கு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுங்க. 40 வயசு ஆன்டிஸ் 20 வயசு பசங்களோட சுற்றுறவங்களா தான் இங்கே வராங்கன்னு தோணுது. ஆடியன்ஸை ஜட்ஜ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்லி அதான் உண்மையாக இருக்குது. பார்த்த 10 வீடியோவில் 3-4 வீடியோ சுகர் மம்மி வீடியோஸாக தான் இருக்குது. எனிவேஸ் கூட ஒரிஜினல் ஸ்டாண்டப் காமெடி வீடியோ எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் வேற கேட் கீப் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ ரிலீஸ் பண்ணுவாருன்னு தெரியல. இன்கேஸ் ரிலீஸ் பண்ணாட்டி என்னால் பார்க்க முடியாது. அதான் ஒரு வருத்தமா இருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆக்சுவலி சொல்லணும்னா இவரோட ஷோஸை கூட சொல்ல மாட்டேன். அங்கே போகிற ஆடியன்ஸ் மேலே தான் எனக்கு விருப்பம் வருது. கெட்ட வார்த்தை சொன்னாவே கை தட்டுறது இட்ஸ் நாட் ஃபன்னி ப்ரோ. அது என்ன ஃபன்னாக இருக்குன்னு எனக்கு புரியல. எல்லா ஸ்டாண்டப் காமெடியும் மொக்க போடுறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ பேர் நல்லா பண்ணுறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீ கெட்ட வார்த்தை சொன்னால் அவ்வளோ பெரிய ஜோக் கிடையாது. அதான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மற்றவங்களுக்கு வந்து சிரிக்கிற ஆட்கள் இருப்பாங்க, ஸோ அது வேற விஷயம். பட் உண்மையை சொல்லணும்னா இவர் வந்துட்டு வேற ட்ரை பண்ணலாம். அதாவது ஸ்டாண்டப் காமெடியை விட்டுட்டு வேற ட்ரை பண்ணலாம்னு சொல்ல வரல. பட் ஆனால் வந்துட்டு கெட்ட வார்த்தை போட்டு ஜோக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி வந்துட்டு அப்யூசிவா இருந்தாதான் ஜோக்ஸ், அப்படி கிடையாது. அதை வந்து அவர் குறைச்சிக்கிட்டு மாத்தினா அவருக்கு நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.